ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புண்ணியமான நாள். இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்தால் எவ்வளோ புண்ணியங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் என்னோடய முன்னாடி வீடியோவில் கூட வைகுண்ட ஏகாதசி பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த நாளில் நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம நல்ல விஷயங்களை கேட்கணுன்னு நினைப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்கள் கூட பாண்டுரங்கனோட ஒரு பக்தர் துக்காராம் மகராஜ் அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அவர் வாழ்ந்த இடம், பிறந்தது, சமாதியான இடம், அவரோட கதா மந்திர் இதெல்லாமும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். துக்காராம் மகராஜ் 17th செஞ்சுரியில், அதாவது 1608 வருடம் மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனேயில் உள்ள தேஹூங்கிற கிராமத்தில் பிறந்தார். இவர் அப்பா பேர் போல்ஹாபா, அம்மா கண்காயி. இவர்களுடைய குலத்தொழில் தானிய வியாபாரம். இவர்கள் வர்க்காரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சதா சர்வகாலமும் பண்டரிபுரத்தில் உள்ள விட்டலனை பக்தி செய்து கொண்டு இருப்பார்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களோட மந்திரம் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு சதா சர்வகாலமும் மந்திரம் ஒழிச்சுண்டே இருக்கும். துக்காராமுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் பேர் ரகுமாபாயி, இன்னொருத்தர் பேர் ஜீஜாபாய். துக்காராம் விட்டல் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். அவரும் நினச்சிண்டு நிறைய பாட்டு பாடிண்டு பஜனை செஞ்சுண்டு தன்னோட காலத்தை போக்கினார். தேகுலியே பண்டரிநாதனுக்கு ஒரு கோயிலும் கட்டினார். அங்கே நிறைய தான தர்மம்லாம் செஞ்சுட்டே இருப்பார். அவரோட அப்பா இருந்த வரைக்கும் அவர் வியாபாரத்தை கவனிச்சுட்டு இருந்தார். அப்புறமா திடீர்னு அவள் அப்பா இறந்த உடனே குடும்ப பொறுப்பு அவர் மேலே விழுந்துடுத்து. கொஞ்ச நாட்கள் அவர் தொழிலை நல்லா கவனிச்சுருந்தா இருந்தார். ஒரு சமயம் அவர் ஊரில் பெரிய பஞ்சம் வந்துடுத்து. துக்காராம் மகாராஜுக்கு யாராவது பசியால் வாடினா பொறுக்கவே முடியாது. தன்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் வெளியில் விற்காமல் எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டார். துக்காராமோட ஒரு மனைவி ரகுமாபாயி இந்த பஞ்சத்தினாலேயே இறந்து போனாங்க. இவர் இப்படி பஞ்சத்தினால தன்னிடம் உள்ள எல்லா பொருட்களையும் தானம் செஞ்சதுனால வீட்டில் உள்ள அவருடைய செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுடுது. வியாபாரம் பண்ணாததால் பண வரவும் இல்லாமல் போயிடுது. வீட்டில் இருந்த தங்கம் வெள்ளி சாமான்கள்லாம் அடகு கடைக்கு போயிடுது. காசு பணம் எல்லாம் குறைஞ்சதுனால இவர்கள்லாம் பசியால் வாடி போனார்கள். அவர் மனைவி ஜீஜாபாய் ரொம்பவே இதை நினச்சிட்டு கவலைப்பட்டுண்டு துக்காராமோட சண்டை போட்டும் எந்த பயனும் இல்லாமல் வருத்தமாக இருந்தாங்க. சரி, ஏதாவது திரும்பி வியாபாரம் பண்ண வச்சு பணத்தை சம்பாதிக்கலான்னு ஜீஜாபாய் நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு அடகுக்காரர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கி அதை கொண்டு துக்காராம் கிட்ட கொடுக்குறா. துக்காராம் மகாராஜா அந்த பணத்தில் வியாபாரம் பண்ண சொல்லி அதில் வர லாபத்தில் 3/4 பங்கு தானத்துக்கும் பண்டரிநாதனுக்கும் செலவழிக்க சொல்லிவிட்டு பாக்கி 1/4 பங்கு தன்னோட குடும்பத்துக்கு கொடுத்தா போகிறோன்னு அவ சொல்கிறா. துக்காராமும் அவருடைய மனைவி சொல்கிறத கேட்டுண்டு நல்லா ஒரு வண்டி நிறைய, மாட்டு வண்டி நிறையா சல்னு சாமான்லாம் தானியங்கள்லாம் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறார். போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, பயங்கர மழை கொட்டுறது. மழை கொட்ட ஆரம்பித்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மரத்தடியில் போய் ஒதுங்குறார். மாட்டை மரத்தடியில் கட்டிட்டு இவரும் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கார். மழை விட்ட படா இல்லை. அவர் மேலே மரத்து மேலே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இதை மாதிரி யோசிக்கிறார். இவ்வளோ மழையாக இருக்கே, நம்ம கண்ணனும் இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பான் அந்த மழை காலத்தில். ராமர் சீதையை பிரிஞ்சு எப்படி அந்த மழை காலத்தில் கஷ்டப்பட்டார் இப்படின்லாம் நினச்சிட்டு தன்னை மறந்து பாட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு எந்த நினைவுமே வரல. அவர் பாடிண்டே இருந்தார். காத்தால் சூரியன் உதயமும் ஆயிடுத்து. சூரியன் உதயமான உடனே அவருக்கு ஸ்மரணம் திரும்பி பார்க்குறார். பார்த்தா மாட்டை காணல, அந்த தானியங்கள்லாம் தண்ணியில் மூழ்கி போயிருக்கு. அவருக்கு எதுவுமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ வியாபாரத்துக்கு போனோமே, காசு பணம் இல்லாத எப்படி வீடு திரும்புறதுன்னு அவர் வீட்டுக்கே போகாத அங்கேயே உட்காந்து பாட்டு பாடிண்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார்.
இவரோட மனைவி வந்து என்ன நினைக்கிறான்னா, போனாரே வியாபாரம் என்ன பண்ணாரோ தெரியலையே, இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சின்னு கவலைப்பட்டுன்னு உட்காந்துட்டுருக்கா. இப்படி அவள் கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது திடீர் சல் சல்னு மாட்டு வண்டி சத்தம் வருதான். அதில் துக்காராம் வராராம். அவர் வந்து நேராக வீட்டில் வந்து இறங்கி இவ கையில் பணத்தை கொடுக்குறார். இவ அந்த பணத்தை பார்த்துட்டு நிறையா கொடுத்துருக்காரே, வியாபாரமான அத்தனை காசையும் நம்ம கையிலேயே கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் வந்து இவருக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறார். அதுக்கப்புறமா துக்காராம் சொல்கிறார், நான் போய் நதியில் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை வந்து மரத்தில் கட்டிட்டு அவர் கிளம்பிடுறார். சரி, நிறையா பணம் வந்த உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, மார்வாடிக்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. மார்வாடி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே எனக்கு பணம் வந்துடுத்து, துக்காராம் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. அப்படின்னா என்ன, ரெட்டிப்பு லாபமா, பரவாயில்லையே, இதெல்லாம் பாண்டுரங்கனோட லீலை தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுண்டு வீட்டுக்கு போகிறா. இவ வந்து துக்காராம் குளிக்க போனார் இல்லையா, வருவான்னு நினச்சிட்டு காத்துட்டுருக்கா. காத்துட்டுருந்தா ஒரு நாளாச்சும் 2 நாளாச்சும் வரவே இல்லை. ரொம்ப கவலையாக போயிடுது. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாவ. அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறா, அவர் காட்டில் இருக்கார், நீ போய் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி உடனே இவ ஓடி போய் துக்காராம் அங்கே இருக்கிறத பார்க்குறா. அவரோட மனைவி ஜிஜாபாய் என்ன பண்ணுறான்னா, காட்டுக்கு போய் அவர்கிட்ட போய் துக்காராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறா. நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், மார்வாடி கடனையும் நீங்களே அடைச்சிட்டேலே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இப்படி சொல்கிறா. இதை வந்து கேட்டவுடனே துக்காராமுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் பணம் கொடுத்தேனா, நான் உங்ககிட்ட வந்து பணம் கொடுத்தேனா, மார்வாடிக்கு பணம் கொடுத்தேனா, ஆச்சரியமாக இருக்கே, இது நிச்சயமாக நான் இல்லை, பாண்டுரங்கனோட லீலை தான் இது. பாண்டுரங்கனே வந்து உனக்கு பணமும் மார்வாடிக்கும் கொடுத்துருக்கா. நீங்கள் 2 பேருமே எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், என் கண்ணுக்கு தெரியாத பாண்டுரங்கன் உங்கள் 2 பேர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இது வந்து எப்பேற்பட்ட அவரோட பக்தி தான் வந்து பாண்டுரங்கன் நேராகவே இறங்கி வந்து உதவி பண்ணியிருக்கார். ஜிஜாபாய்க்கு அப்போ தான் எல்லாமே புரியுறது, அவரோட உண்மையான பக்தி இதெல்லாம் தெரிஞ்சுண்டு துக்காராமை வீட்டுக்கு கூப்பிடுறா. ஆனால் துக்காராம் தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. எவ்வளோ கூப்பிட்டாலும் பிடிவாதமாக இருந்ததுனால அவள் வீட்டுக்கு போய்ட்றா. ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா, டெய்லி காத்தால் எழுந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போய் அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு சாயங்காலம் தான் வீடு திரும்புவா. இது மாதிரி எவ்வளோ நாள்னா 2 வருஷம் இப்படி பண்ணிட்டு இருந்தா. இப்படி காலம் போயிடுது. தன் கையில் இருந்த பணம் எல்லாமும் கரைஞ்சி போயிடுது. பாண்டுரங்கன் கொடுத்தார் இல்லையா, எல்லாம் கரைஞ்சி போன உடனே அவளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு. உடனே துக்காராம் கிட்ட நச்சரித்து வீட்டுக்கு கட்டாயமாக வரணும்னு சொல்லி அவரை வீட்டுக்கு திரும்பி அழைச்சின்னு போகிறா. ஆனால் துக்காராம் வந்து மாறலை. சதா சர்வ காலமும் வித்தலை நினச்சிண்டு அபங்கம்லாம் எழுதிண்டு பாட்டு பாடிண்டு இப்படியே தன்னோட காலத்தை போக்கினார். அபங்கம்லாம் எழுதுறார் இல்லையா, அப்படின்னா என்னென்னா, இது ஒரு மராத்தி பக்தி கவிதை, ஒரு இசையின் வடிவம். இது பாண்டுரங்கன் நான் வந்து புகழ்ந்து பாடுறது. அவரோட போக்கு மாறாததை நினச்சி அவர் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறா. இதை பார்த்த ஒரு விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவரோட நிலத்தில் நிறையா சோளம், கம்பு, திணை இதெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கார். ஸோ அந்த நிலத்தை பாதுகாக்கணும், ஏன்னா காவல் காக்கணும், பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகாத, அந்த தானியங்கள்லாம் சாப்பிட்டு போகாத இருக்க யாராவது ஒரு காவல் வேணும். ஸோ அந்த காவலை வந்து நம்ம துக்காராமை கூப்பிட்டு பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார். அங்கே போய் துக்காராம் கிட்ட கேட்குறார் இவர், நீங்கள் வந்து இங்கே பாடுறத அங்கே உட்காந்து பாடிண்டே நீங்கள் நிலத்தையும் காவல் காக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு இவர் வந்து துக்காராம் சரின்னு சொல்கிறார். சரின்னு சொன்ன உடனே அவர் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருது. பண்டரிநாதனே இவருக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டார் அப்படின்னு இவர் சொல்கிறார், நீங்கள் காவல் காத்தா அதுக்கான பணம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். உடனே இவர் அங்கே போகிறார். இவர் அங்கே போய் பண்டரிநாதனையே நினச்சிட்டு இருக்கார். பறவைகள்லாம் வந்து அழகாக சாப்பிட்றத பார்த்துட்டு இவ்வளோ அழகாக பசி ஆறுறதே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிட்டு பறவைகள்லாம் விரட்டலை. ஏன்னா இவருக்கு வந்து யாராவது பசியோடு இருந்தாலே அவரால் பொறுக்க முடியாது. இப்படி பயிர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாகிறத பார்த்த உடனே அந்த நிலத்து சொந்தக்காரனுக்கு கோபம் வந்துடுறது. அவன் வந்து துக்காராமை அடிக்க போயிடுறான். ஆனால் துக்காராம் வந்து தன்னை மறந்த நிலையில் வந்து அவர் பாடின்னு இருக்கார். பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்த வந்து சொல்கிறான், இல்லை கை ஓங்காத, இவர் வந்து பாண்டுரங்கனோட அருளை பெற்றவர், உன்னோட பயிர் என்றைக்குமே மோசம் போகாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்துகிறான். அந்த நிலத்து சொந்தக்காரன் ரொம்பவே மனசு நொந்துண்டு
அவன் போயிட்டான். ஆனால் சில நாளில் பார்த்தா அந்த பயிர் வந்து எப்பவும் கொடுக்குற விளைச்சலோட ரெட்டிப்பு விளைச்சல் கொடுத்தது அவனுக்கு. அவனுக்கு சந்தோஷமே தாங்கலை. விளைச்சலில் வந்த ஒரு பங்கு காசை அவரிடம் கொடுத்தான். அதையும் அவர் என்ன பண்ணாருன்னா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்துட்டார். இது வந்து கட்டாயமாக பாண்டுரங்கனோட லீலை தான். ஏன்னா துக்காராம் மகாராஜ் அந்த அளவுக்கு அவர் மேலே பக்தி வச்சுருக்கார். அவரோட சமகாலத்தில் தான் சத்ரபதி சிவாஜி வந்து மராட்டிய பேரரசை வந்து ஆண்டு வந்துட்டுருந்தார். சத்ரபதி சிவாஜி துக்காராம் மகாராஜ் மேலே ஒரு தனி அபிமானம் வச்சுருந்தார். அவரோட அபங்கங்கள்லாம் இவர் நிறைய கேட்பார். இப்படி ஒரு நாள் மாறு வேடத்தில் போய் கேட்க போனார். இன்னைக்கு அவருக்கு எதிரிகளால் வந்து ஆபத்து வர நேர்ந்தது அவுரங்கசீப்பால். ஆனால் இவர் வந்து உடனே எப்படியோ அறிஞ்சுண்டு பாண்டுரங்கனை வேண்டின உடனேயே பாண்டுரங்கன் ஒரு பெரிய லீலை புரிஞ்சு சத்ரபதி சிவாஜியை காப்பாற்றினார். இப்படி பாண்டுரங்கன் வந்து இவருக்காக நிறைய லீலைகள்லாம் செஞ்சுருக்கார். துக்காராம் மகாராஜ் கிட்டத்தட்ட 5000 அபங்கங்கள் எழுதியிருக்கார். அதில் 4000 அபங்கங்கள் கதா மந்திர் தேகுவில் இருக்குது. அங்கே வந்து மார்பிள் வால்ஸில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் இப்படி துக்காராம் மகாராஜ் கீர்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கும்போதே அவர் தான் சமாதி அடைய போவதாகவும் பாண்டுரங்கன் தனக்கு கருட வாகனம் அனுப்பி அவரை வைகுண்டத்துக்கு அழைத்து செல்ல போவதாகவும் கூறிக்கொண்டே இவ்வுலகத்தை விட்டு மறைந்தார். உண்மையான பக்தி கடவுளை அடைய ஒரு சக்தி வாய்ந்த விரைவான பாதையாக கருதப்படுகிறது. நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து, அதாவது பர்த் சைக்கிள், அதில் சிக்க வைக்காமல் மோட்சத்தை அடைய உபாயமாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு துக்காராம் மகாராஜோட கதையை கேட்டதில் உங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு மேலே மேலே இந்த மாதிரி நிறையா சத் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.